எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவர் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பக்தன் தனது வீட்டிற்கு அருகிலேயே ஒரு சிற்றாலயம் ஒன்றை வைத்து காலை மாலை சிறப்பாக வழிபாடு செய்வான். நல்ல பூக்களால் அலங்கரித்து வழிபாடு செய்து வந்தான். கடவுளுக்கும் அவனுக்கும் நிறைந்த நல்ல ஒற்றுமை இருந்தது. ஒரு நாள் வழிபாடு செய்ய தவறியதில்லை. அவனுக்கு கேட்டதெல்லாம் ரொம்ப கிடைத்தது. எனவே அவனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான். ஒரு நாள் பனிக்காலம், பயங்கரமான குளிர். அந்த நேரத்திலே பூக்கள் கிடைப்பதில்லை. எனவே இந்த பக்தன் அந்த சிற்றாலயத்திற்குள்ளே சென்று கண்களை மூடி ஆண்டவரிடம் ஜெபம் செய்கின்றான். கடவுளே, நான் உங்களிடம் ஒன்று கேட்கப் போகிறேன். என்ன வேண்டுமானாலும் கேள். எனக்கு ரோஜா பூ வேண்டும், ரோஜா பூ வேண்டும், உம்மை அலங்கரிப்பதற்கு, வழிபாடு செய்வதற்கு. அப்போ கண்களை மூடி ஜெபிக்கின்றான். கொஞ்ச நேரத்தில் கையில் தட்டுப்பட்டது, தென்பட்டது. ஆனால் கொஞ்சம் அமுக்கி பார்த்தா முள்ளாக இருக்கிறது. கண்ணை முழிச்சு பார்த்தா முள், சரியான அந்த ரோஜா செடியில் உள்ள அந்த தண்டு முள்ளாக இருக்கிறது. அப்போ கடவுளே, நான் ஒன்றை கேட்டால் நீ ஒன்றை தருகிறாயே, நான் ரோஜாப்பூ கேட்டால் நீ அதில் உள்ள முள்ளை தருகிறாயே என்று கோபத்திலே, கடவுள் மீது கோபத்திலே அதையெல்லாம் தூக்கி ஜன்னல் வெளியே வீசி விடுகின்றான். அப்போ அவனுக்கு சோர்வாகிவிட்டது. கொஞ்ச நாள் வழிபாடு செய்ய சிற்றாலயத்திற்கு போகலை. கடவுளுக்கு அவனுக்கும் கொஞ்சம் கோபம். எனவே 2 பேருமே உறவளவிலே பிரிந்தார்கள். கோயிலை பூட்டிட்டான். கொஞ்ச நாள் அப்படி ஓடியது, ஒரு 3 மாதங்கள். பிறகு சரி, இன்னைக்காவது கோயிலை திறந்து கோயில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் மீண்டும் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கின்றான். கண்களை மூடுகின்றான். கடவுளே, இந்த முறையாவது நான் கேட்பவற்றை கொடு, எனக்கு சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. சுற்றி நல்ல வண்ணத்து பூச்சிகள் அப்படியே சுற்றி வலம் வர வேண்டும். இந்த கோயிலை சுற்றி, என் வீட்டை சுற்றி வலம் வந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு வண்ணத்து பூச்சி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கையிலே தென்பட்டது. கண்களை திறந்து பார்க்கிறான். ஒரே புழுக்களாக இருக்கிறது, புழுக்களாக இருக்கிறது. இது என்ன, நான் வண்ணத்து பூச்சியை கேட்டால் புழுக்களை தந்திருக்கிறாய் என்று ஜன்னல் வெளியே வீசி விடுகின்றான். கடவுள் மீது மீண்டும் கோபம் அவனுக்கு அதிகமானது. என்னடா இது, நம்ம ஒன்று கேட்டால் இவர் ஒன்று கொடுக்குறார். முதல்ல ரோஜாப்பூ கேட்டோம், முள்ளை கொடுத்தாரு, வண்ணத்து பூச்சியை கொடுத்தா புழுக்களை தந்தாரே அப்படின்ட்டு கோபம். 1 மாதம் ஆகியது. அப்படியே கோயிலை சுற்றி நடந்து கொண்டிருந்தான். கோயிலை ஒட்டி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கவனித்தான், நிறைய ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கியது. ஏறக்குறைய 100 ரோஜா பூக்கள் இருக்கும். ஆஹா, ரோஜா மலர்களாக இருக்கு. நான் ஒன்று தானே கேட்டேன், 100 ரோஜா மலர்கள் இருக்கிறதே, எவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்தனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது பிறகு கொஞ்சம் தள்ளி போய் பார்க்குறான். அங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருந்தது. ஆஹா, ஒரு வண்ணத்து பூச்சி தானே கேட்டேன், ஏகப்பட்ட வண்ணத்து பூச்சிகள். அந்த சுற்றி ரோஜா மலர் தோட்டமாக இருந்தது. அதிலே ஒரே வண்ணத்து பூச்சி. அவனுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ என்ன நடந்தது, இவன் அந்த முல்லை தூக்கி வெளியே போட்டான். ரோஜாவினுடைய தண்டுகள் அதை வெளியே போட்டான். அது பனி நேரம், குளிர் நேரம், அதில் பட்டு அது ரோஜா செடியாக முளைச்சி நல்ல பூக்கள் வளர்ந்துருக்கிறது. அதே போல் புழுக்களை தூக்கி பக்கத்தில் போட்டான். அது நல்லா
உரமாக மாறி நல்லா அது என்னன்னா வண்ணத்து பூச்சியினுடைய அந்த புழுக்கள் தான் அது நல்ல செழித்து வண்ணத்து பூச்சியாக அது உருவெடுத்து மாறியது. அன்புக்குரியவர்களே, புத்தாண்டிலே இருக்கிறோம், புதிய ஆண்டிலே இருக்கிறோம். கடந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு புழுக்களை தந்திருக்கலாம், கடவுள் நமக்கு நிறைய முட்களை தந்திருக்கலாம், நிறைய வேதனைகளை தந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்களை தந்திருக்கலாம், நிறைய தோல்விகளை தந்திருக்கலாம். நாம் கேட்டது ஒன்று கிடைத்தது ஒன்றாக இருந்திருக்கலாம். நமக்கு ஒன்றும் உதவாததை கூட புழுக்களை கூட தந்திருக்கலாம் கடவுள். ஆனால் இந்த ஆண்டிலே அவர் நிறைவாக ரோஜாக்களாக அந்த வலியை, அந்த வேதனையை, அந்த சோதனைகளை, அந்த காயங்களை எல்லாம் அவர் ரோஜா பூவாக மாற்றி அவர் தரலாம். துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக ஆண்டவர் இந்த ஆண்டிலே அவர் நமக்கு தருவார். அதே போல வேண்டாதவைகள் புழுக்கள் அதையெல்லாம் தந்திருக்கலாம். நிறைய நோய் நொடிகள், நமக்கு விருப்பமில்லாத காரியங்களெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டிலே நமக்கு எல்லாம் வண்ணத்து பூச்சிகளாக சிறகடித்து பறக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டை அடியெடுத்து வைப்போம். அதைத்தான் நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 11வது வசனம் வாசியுங்கள். எல்லாரும் எடுத்து பாருங்க பைபிளை. எசேக்கியேல் 36:11, காலங்களை விட மிகுதியாக உங்களை வளமை அடைய செய்வேன், உங்களுக்கு எல்லாம் செய்வேன், மரம் செடி கொடிகள் கால்நடைகள் உயிரினங்கள் எல்லாவற்றையும் நான் பெருக்குவேன். எனவே கடந்த காலத்தில் நமக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கலாம், நிறைய இழப்பாக இருந்திருக்கலாம், நிறைய தோல்வியாக இருந்திருக்கலாம். கடவுள் இந்த ஆண்டு உங்களுக்கு வளமையை தரப்போகிறார், ஒரு வெற்றியை தரப்போகிறார். எனவே இந்த ஆண்டு ஒரு வளமையினுடைய வெற்றியினுடைய ஒரு ஆண்டாக இருக்கும். எனவே முந்தைய காலங்களை விட ஆண்டவர் நம்மை மிகுதியாக வளமை அடைய செய்வார். கடந்த ஆண்டுகளை விட மிகுதியாக நன்மைகளால் நிரப்பப் போகின்றார். எசாயா 43:18-19, முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகள் பற்றி சிந்திக்காதீர்கள், இதோ புது செயல் ஒன்றை நான் துவங்கியுள்ளேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது. அந்த ஆண்டினுடைய முதல் மணித்துளியில் நாம் இருக்கிறோம். எனவே கடந்த காலத்திலே நமக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம், சங்கடமானது, நமக்கு விருப்பம் இல்லாதது. எனவே எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகள் பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புதிய ஆகமம் தொடங்குகிறது, புதிய மலர்ந்துள்ளது, புதிய ஆண்டு நமக்கு தரப்பட்டுள்ளது. எனவே அந்த ஒரு நம்பிக்கையிலே முன்னோக்கி நமது காரியங்களை வழிநடத்தி செல்வோம். கிரகோரியன் கேலண்டர், அதிலே ஜானுஸ் என்கின்ற கிரேக்க கடவுளினுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த கடவுளினுடைய படம் எப்படி இருக்கும்? ஒரு முகம் முன்னோக்கி இருக்கும், ஒரு முகம் பின்னோக்கி இருக்கும், பின்னோக்கி பார்த்தது போல இருக்கும். அது அருமையான ஆழமான அர்த்தத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறது அந்த கேலண்டரில். அப்போது நாம் முன்னால் நடந்த காரியங்கள் நமக்கு தோல்விகளாக இருக்கலாம், வேண்டாததாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், அதிலிருந்து நீ அனுபவத்தை கற்றுக்கொள். அதே போல முகம் முன்னோக்கி இருக்கிறது, நீ இந்த ஆண்டு உனக்கு அது வளமையாக ரோஜா மலர்களாக ஒரு சிறப்பானதாக மாறும் என்ற நம்பிக்கையிலே அடியெடுத்து இந்த ஆண்டு வெற்றியாக இருக்கும் என்று சொல் என்பதைத்தான் அந்த முன்னோக்கி இருக்கின்ற முகம் குறிக்கின்றது. எனவே கடந்த காலத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கலாம் கடவுள், நிறைய நல்ல காரியங்கள் வளமை இருந்திருக்கலாம். எனவே அதற்கு நாம் நன்றி செலுத்துவோம். கஷ்டமான காரியங்களாக இருந்தால் அதிலிருந்து பாடத்தை, அனுபவத்தை கற்றுக்கொண்டு புதிய ஆண்டிற்குள் புதிய நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைப்போம். இந்த முதல் நாளிலே திருச்சபை ஒரு விழா கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. புத்தாண்டு தினம், அடுத்து அன்னை மரியாளினுடைய விழா. அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற ஒரு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியாள் தான் எல்லோருக்கும் தாய், இந்த திருச்சபை முழுமைக்கும் ஒரு தாயாக இருக்கிறார். கிபி 5ஆம் நூற்றாண்டிலே நெஸ்டோரியஸ் தப்பறை அதிகமாக பரவி வந்தது. நெஸ்டோரியஸ் என்கின்ற ஒரு ஆயர், கீழை திருச்சபை கான்ஸ்டாண்டினோபிளை சார்ந்த ஆயர், அவர் தன்னுடைய சீடர்களை சேர்த்து கொண்டு இயேசுவுக்கு இறைமை தன்மை இல்லை, இயேசு மனிதன் மட்டுமே. அன்னை மரியாள் யோசேப்புக்கு பிறந்த ஒரு மனிதர் மட்டுமே. எனவே அவர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார், மரியாள் கிறிஸ்துவின் தாய் அல்லது இயேசுவின் தாய் மட்டுமே. எனவே அன்னை மரியாள் சாதாரண ஒரு இயேசு கிறிஸ்துவாக பிறந்த, மனிதனாக பிறந்த இயேசுவினுடைய ஒரு தாய், கிறிஸ்துவின் தாய் என்று இயேசுவினுடைய இறைமைத்தன்மையும் மரியாளினுடைய இறைமைத்தன்மையும் அவர்கள் மறுத்தார்கள். படைக்கப்பட்டவர் மரியாள்,
படைக்கப்பட்டவர் மரியாள் எப்படி பரமனை பெற்றெடுக்க முடியும் என்று அவர்கள் வாதிட்டார்கள். எனவே அன்னை மரியாளும் சரி இயேசும் சரி அவங்க மனிதர் மட்டும்தான், இறைவன் தன்மை கிடையாது என்று தப்பறை கொள்கையை பரவி வந்த ஒரு காலம். அந்த நேரத்தில் எபேசு பொது சங்கம் கூட்டப்பட்டது. கிபி 431 தெளிவாக ஆணித்தரமாக அறிக்கையிட்டது, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அந்த இளம்பெண் அன்னை மரியாள் தான். அந்த இளம் மகவு நமக்கு தரப்பட்டிருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம் எசாயா 7:14 நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து 100% இறைவன், 100% மனிதன். இயேசு கிறிஸ்து மனிதத்தன்மை இருக்கிறது இல்லை, இறைமைத்தன்மை இருக்குதா? இருக்கிறது. எத்தனை சதவீதம்? 50% இல்லை 75? 100% இயேசு மனிதர், 100% இயேசு கிறிஸ்து இறைவன். அப்ப அதே போலத்தான் அவருடைய தாய் 100% மனிதை, 100% இறைவன் என்பதை அறிக்கையிட்டு அறுதியிட்டு அச்சாணி போன்று அது வலியுறுத்தியது. அதற்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே அருமையான விளக்கங்களை விவிலிய ஆதாரத்தோடு நாம் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 1:43 என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவரின் தாய் என்று இந்த விவிலியம் சொல்லுகிறது, எலிசபெத்தம்மாள் சொல்லுகிறார். எனவே திருச்சபை இதை அறுதியிட்டு காட்டுகிறது. எனவே அன்னை மரியாள் இறைவனின் தாய், மனிதனாக பிறந்து இறைவனாக இருக்கின்ற இறைவனை பெற்றெடுத்த ஒரு தாய் என்று வலியுறுத்தியது. மத்தேயு நற்செய்தி 1:20 மத்தேயு 1:20 மரியாளை ஏற்றுக்கொள்ள நீ தயக்க வேண்டாம். யோசேப்புக்கு ஆண்டவர் கனவிலே தோன்றி சொல்லுகிறார். ஏன்னா அவர் குழப்பம் இருக்கும், திருமணம் ஆகிறதற்கு, திருமண குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு முன்னாலே அங்கு கருவுறுதல். அப்படி இருக்கும்போது அவர் 2 நிலைகளிலே விலக்கி இருக்கு, முறிவி சீட்டு கொடுத்திருக்கலாம் அல்லது கல்லால் எறிந்து கொண்டிருக்கலாம். அப்போ அதையெல்லாம் அந்த நேரத்தில் மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியினுடைய வல்லமை, மனுஷ முறைப்படி அல்ல. இறைமை தன்மை, பரிசுத்த ஆவி யார்? தந்தையாகி இறைவனிடமிருந்தும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து புறப்படுகின்ற ஆவி, அவதான் தூய ஆவி. அப்ப தூய ஆவியினுடைய வல்லமையால் தான் கருவுற்று இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய அருளால் பரிசுத்த ஆவியால் கருவுற்று இருக்கிறார். எனவே அன்னை மரியாள் இறைமை தன்மை உடையவர் என்பதை இன்னும் அதிகமாக அறுதியிட்டு கூறியது. கொலோசையர் 2:9 கொலோசையர் 2:9 முழு நிறைவும் கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது. இது 3வது மேற்கோள் எடுத்துக்காட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து 100% இறைவன், 100% மனிதன். எனவே இறைமை தன்மை இயேசு கிறிஸ்துவிலே முழுமையாக 100% குடிகொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கும் 100% இறைமை தன்மை குடியிருக்கிறது. 4வது கலாத்தியர் 4:4 இன்னைக்கு 2ஆம் வாசகம் வாசித்தோம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார், நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, நான் அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. பாருங்க, கடவுள் நினைச்சிருந்தா சும்மா ஒரு மெசியாவை இறைவனை கொடுத்திருக்கலாம், தோன்றி இருக்கலாம். ஆனால் இல்லை, பெண்ணிடம் பிறந்தவராக. எனவே அந்த பெண் அன்னை மரியாள் இறைமை தன்மை உடையவர். எனவே இறைவனின் தாய், மனிதனின் தாய் மட்டுமல்ல, இறைவனாக பிறந்த, இறைவனாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் என்ற விழாவை கொண்டாட சிலைப்பு விடுக்கிறது. எனவே இந்த ஆண்டின் முதல் நாளிலே அன்னை மரியாளோடு நாம் துவங்குகிறோம். அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதம் தேவை, ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் தேவை. அதைத்தான் இன்று முதல் வாசகத்தில் வாசித்தோம். எண்ணாகமம் 6:22-27 வரை வாசித்தோம். குறிப்பாக 24-27 வரை உள்ள பகுதியில் பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பான ஆசீர்வாதங்கள் நமக்கு வழங்கப்படுவதை நாம் அருமையாக வாசித்தோம். விவிலியத்தில் நாம் பார்க்கலாம், முதல் மனிதனுக்கு கடவுள் ஆசி வழங்குகிறார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம். முதல் மனிதனை படைத்த பிறகு அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார், ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். அதே போல தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். வாசியுங்கள். 7ஆம் நாள், 6 நாள் படைச்சிட்டு 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்குகிறார், அதை புனிதப்படுத்துகின்றார்.
அதே போல் நோவாவுக்கு தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசியுங்கள். தொடக்க நூல் 9:1. நோவாவிற்கு ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். அதே போல ஆபிரகாமுக்கு கடவுள் ஆசி வழங்குகிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு நான் ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக இருப்பாய். எனவே இந்த புத்தாண்டிலே முதல் நாளிலே ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அதிலும் சிறப்பாக அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஆண்டை ஆரம்பிக்க வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பொதுவாக ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாடு இதுகளெல்லாம் பார்க்கும்போது ஆணாதிக்க சமூகம், அதனால் தந்தை தான் ஆசி வழங்குவார். அதைத்தான் நாம் யாக்கோபனுடைய புதல்வர்கள் ஈசாக்கினுடைய புதல்வர்கள் யாக்கோபு, அதை நாம் பார்க்கலாம். ஆனால் தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப சிறந்தது நமது மரபிலே. அப்படி தானே? தாயிட்ட ஆசீர்வாதம் பெறுறது ஒரு பெரிய சிறப்பு. நம்ம பார்க்கலாம். நடந்த நிகழ்வு ஒரு 2 நிகழ்வை சொல்கிறேன். நமது இந்தியாவில் நடந்த ஒரு நமது இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு காவல்துறை அதிகாரி, அவங்க அம்மா வயலில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் வயக்காட்டுக்கு போய் வேலை செஞ்சிட்டு இருந்த அம்மாட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். வாங்கிவிட்டு அந்த பணியை ஆரம்பிக்கிறார். அது ஒரு கடினமான ஒரு பணி, ரொம்ப அந்த பணி, அந்த வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு தவறு செய்த நபரை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. அந்த தவறு செய்த அந்த நபரை கண்டுபிடிக்கின்றார். உடனே அவருக்கு உயர் பதவி வழங்கப்படுகிறது. ஏன்னா ரொம்ப கஷ்டம், அவன் பல நாட்களாக தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தவன். ஆனால் அவ்வளோ பெரிய, அதுவும் அவனை நெருங்க முடியாது அந்த கயவனை. இவர் நெருங்கி பிடித்து அதை ஒப்படைத்தார், காவல்துறை ஒப்படைத்து தண்டனை வாங்கி கொடுத்தார். அதிலிருந்து அந்த மோசமான நிலை மாறியது. எனவே இவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல் உலக புகழ்பெற்ற ஓவியர் பாப்லோ பிக்காசோ, அவருடைய தாய், இவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆசீர்வாதம் கொடுக்கிறார், வாழ்த்துகிறார். நீ ஒருவேளை படைவீரனாக மாறினால் நீ மிகப்பெரிய மாவீரனாக மாறுவாய். ஒருவேளை நீ துறவியாக மாறினால் நீ திருத்தந்தையாவாய். நீ ஓவியராக மாறினால் உலக புகழ் பெற்ற ஓவியராக மாறுவாய் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார். அதே போல உலக புகழ் பெற்ற ஓவியர் பாப்லோ பிக்காசோ, கணனியிலே நமக்கு தெரியும் பிக்காசோ, இந்த இமேஜ்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த ஆப், அந்த செயலி இருந்தால் தான் முடியும். பிக்காசோ இவருடைய பெயரை வச்சு தான் அந்த கணனியில் பிக்காசோங்கிற அந்த ஆப், அந்த ஓவியம் படங்களெல்லாம் அதை செயல்படுத்துறதுக்கு அந்த செயலி பிக்காசோ அது வந்தது. பாருங்கள், அந்த அளவிற்கு ஒரு தாயினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே நமது திருச்சபை, நம்ம எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். எனவே அன்னை மரியாள் இறைவனின் தாய், நம் எல்லோருக்கும் தாய். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் திரும்ப வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்வு கற்றுத்தருகின்ற ஒரு பாடம், ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டை நாம் அடியெடுத்து வைப்போம். திருப்பாடல் 128 5வது வசனம். திருப்பாடல் 128 5. ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக, உன் வாழ்நாளெல்லாம் நீ நல் வாழ்வின் நலன்களை காணும்படி செய்வாராக. எனவே ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம், அன்னை மரியாள் தருகின்ற ஆசீர்வாதம், இந்த ஆண்டு நமக்கு நல்வாழ்வு, நலவாழ்வு, வளமையான ஒரு செழுமையான ஒரு புது படைப்பான ஒரு வாழ்வாக மாறப்போகின்றது. இணைச்சட்டம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் தாமே உனக்கு முன் செல்ல போகிறார். இந்த ஆண்டிலே உன்னோடு இருக்க போகிறார் ஆண்டவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். எனவே
அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். எனவே இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மோடு பயணிக்க போகிறார், நமக்கு முன்னால் வரப்போகிறார். ஆண்டவர் தாமே உனக்கு முன்னால் செல்வார், உனக்கு துணையாக இருப்பார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை எல்லா நினைவுகளையும் ஏற்படுத்தி தருவார். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாக இருப்பேன். பாருங்க பாருங்க, ஆண்டவர் நாம் எங்கு போனாலும் இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு காவலாக இருக்க போகிறார், நமக்கு துணையாக இருக்க போகிறார். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும், எந்த பயணத்தை நாம் ஆரம்பித்தாலும் ஆண்டவர் நமக்கு காவலாளியாக இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆண்டில் உங்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை வகுத்திருக்கிறார், நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை வகுத்திருக்கிறார். ஒரு வளமையான எதிர்காலத்தை தரப்போகிறார், நல்ல ஒரு எதிர்காலம், வளமையான எதிர்காலத்தையும் நல்வாழ்வின் திட்டங்களையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே சிறு குழந்தை முதல் பெரியவர் எல்லோருக்கும் வகுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நாம் துவங்குவோம். திருப்பாடல் 91:4-11. ஆண்டவர் தம் சிறகுகளால் நம்மை அரவணைப்பார். 11. நீ செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார், உம் கால் கல்லில் மோதாதபடி பார்த்து கொள்வார். எனவே நாம் ஆரம்பிக்கின்ற பணிகள், இந்த ஆண்டு ஆரம்பிக்கின்ற திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவு செய்ய போகிறார். எனவேதான் திருப்பாடல் 20:4, உன் மனம் விரும்புவதை ஆண்டவர் உனக்கு தருவார். இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்களோ அதை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார், வெற்றியை தரப்போகிறார். யோசுவா 1:8-9, நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய், நான் என்று முன்னோடு இருந்து வழி நடத்துவேன். ஆண்டவர் இந்த புதிய நாளில் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நல்ல நம்பிக்கையும் நல்ல பாதுகாப்பையும் நல்ல உடனிருப்பையும் தந்து கொண்டிருக்கிறார். திருப்பாடல் 121:5, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், உன் வலப்பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அவரே உமக்கு நிழல் போல இருந்து செயல்பட போகின்றார். 7:8, ஆண்டவர் நமக்கு தீங்குகள், நெருக்கடிகள், எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் நம்மை காக்க போகின்றார். நம்ம வீட்டை விட்டு போகும் பொழுதும் உள்ளே செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவர் இன்றும் என்றும் நம்மை ஆசீர்வதித்து வளமையாலும் செழுமையாலும் நிரப்பப் போகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டிற்குள் நுழைந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதம், நமது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு இருந்து இந்த ஆண்டை நம்பிக்கையோடு தொடங்குவோம். இந்த ஆண்டு வளமையாலும் செழுமையாலும் நிரப்ப வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமேன்.